இந்த வீடியோ என் தனிப்பட்ட அனுபவம் மட்டுமே, நிதி மெக்கானிக் ஆலோசனை அல்ல. என்னடா இவன் வந்துட்டு நார்மலா ஸோ வேற வீடியோ தான் போடுவான். இன்னைக்கு என்னடா வந்துட்டு ஏதோ மிஷின்ல நின்றுட்டு இருக்கானே அப்படின்னு பாக்குறீங்களா? ஆக்சுவலி நான் வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக த்ரெட்மில் வாங்கியிருக்கிறேங்க. ஸோ அந்த த்ரெட்மில் தான் இது. நான் வீட்லேயே வந்துட்டு ரொம்ப போர்ட்டபுளாக கம்ஃபர்டபுளாக இதை வந்துட்டு என்னால் யூஸ் பண்ண முடியும். மினிமம் வந்துட்டு 0.8 இருந்து எனக்கு மேக்ஸிமம் வந்துட்டு 6 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த ஸ்பீட் லிமிட் இருக்கு. இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நான் நடந்துக்கிட்டே வந்துட்டு இதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாத்தையுமே சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ இப்பயே நான் சொல்லிடுறேன், என்னுடைய அனுபவத்தை அப்புறமா சொல்கிறேன், நான் எவ்வளோ குறைச்சேன் அப்படின்றது நான் அப்புறமா சொல்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு என்ன சொல்கிறேன்னா, இதனுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸை பார்த்துடலாம். ஓகே, அதாவது இந்த த்ரெட்மில்லுடைய ப்ளஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, போர்ட்டபிள். நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி சின்ன கேப் இருந்தாலும் சரி உங்களால் வச்சுக்க முடியும். ஸோ அது ரொம்ப ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். இதனுடைய ப்ரைஸு உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு எவ்வளோ வரும்னா, நாங்கள் வாங்கக்குள்ள 8,000 சம்திங் அப்படின்றது வந்துச்சு. இப்போ பட் வந்துட்டு ரேட் ஏறி இருக்கு இதனுடைய விலை. அடுத்தது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, டிஸ்பிளே இருக்கு, ரிமோட்டு பாருங்க. இந்த ரிமோட் தான் ஆப்ரேட் பண்ணுறதுக்கான ரிமோட்டு. ஸோ ஆனால் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், ரிமோட் இல்லைன்னா நம்மளால இதை ஆப்ரேட் பண்ணவே முடியாது. இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாண்டு தான் அது. இதுதான். ஐயோ, ஓகே, அந்த ஸ்டாண்டு தான் அது. பாருங்க டைமிங்கு. ஸோ உங்களுக்கு அடுத்தது வந்துட்டு ஸ்பீடோடைய லிமிட்டு 0.8 கிலோமீட்டர் வேகத்தில். அடுத்தது உங்களுக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம் போகிறோம் அப்படின்றது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கலோரி. இதுதான் இதில் இன்னொரு ஆப்ஷன் அப்படின்றதும் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்துட்டு அப்படியே மொட்டையாக தான் இருக்கும். இங்கே பாருங்க, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் மாதிரி ஒன்று இருக்கும். ஜஸ்ட் இதை வந்துட்டு அப்படியே நம்ம இப்படி விட்டுறலாம். இப்போ பாருங்க, இப்போ எப்படி இருக்கு, சூப்பராக இருக்குல்ல. இதுக்கு வந்துட்டு ஒரு இதை லாக் பண்ணி அப்படியே நிற்க வைக்கிற மாதிரி ஒரு போல்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து 2 பக்கமும் கொடுத்துருக்குறாங்க. நான் ஒன் சைடு மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன், இதை தான். ஸோ இந்த இடத்துல தான் வைக்கணும். இதை இந்த இடத்துல போட்டு இந்த இடத்துல இது மாதிரி வச்சு கீழே வச்சிங்கன்னா அந்த பாருங்க ஹோல்ஸ் தெரியுதா, கீழே பாருங்க ஹோல்ஸ் தெரியும். அதில் வந்து லாக் பண்ணி விட்டுறலாம். இதெல்லாமே நல்ல விஷயம்தான். ஆனால் எனக்கு ஒரே ஒரு டிசப்பாயிண்டட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்க, இந்த இடத்துல போல்டு நசுங்கி இருக்கா, இந்த இடத்துல போல்டு நசுங்கி இருக்கு பாருங்க. அப்போ வந்துட்டு இதனுடைய குவாலிட்டி ரொம்ப மட்டமா இந்த இரும்போடைய குவாலிட்டி கொடுத்துருக்காங்க போல. இந்த இரும்போட குவாலிட்டி, இந்த ஒரு விஷயம் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு டிசப்பாயிண்டட். இதுலயே உங்களுக்கு ரிமோட் வைக்கிறதுக்கான இடமும் வந்துடும். அண்ட் அதே போல இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு மொபைல் ஸ்டாண்ட் வந்துடும். ஆனால் நாங்கள் பார்க்கும்போது லேப்டாப் ஸ்டாண்ட் அப்படின்றது கொடுத்துருந்தாங்க. இதில் உங்களுக்கு வந்துட்டு இந்த பெல்ட்டுக்கு யூஸ் பண்ணுற ஒரு லிக்யூடையும் கொடுத்துருவாங்க. அந்த லிக்யூட் அப்படின்றத நம்ம வந்துட்டு இதில் சைடில் வந்துட்டு ஊற்றணும். அது உங்களுக்கு வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் அடுத்த வீடியோவில் நான் கொடுக்குறேன். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இங்கே இருக்கு பாருங்க, சுவிட்சு தான், பவர் சுவிட்சு. மற்ற வேற எதுவும் இதில் இல்லை. இதை ஓப்பன் பண்ணியிருப்பேன் நான். ஸோ அந்த ஃபோட்டோ வேணால் சைடில் ஆட் பண்ணி விட்றேன் பாருங்க. அடுத்தது இதை ஒன்றும் நான் வந்துட்டு பெரிய சாக்கெட்லலாம் போடல. அங்கே பாருங்க, நார்மல் சாக்கெட் 15 ஆம்ஸ்லாம் போட்டிருக்கேன். ஆனால் இவங்க கொடுத்துருக்கிறத நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி இதுலேயும் போடலாம். அந்த மாதிரி ஃப்ளக் பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த தவறும் கிடையாது. அதே போல் தயவு செஞ்சு வந்துட்டு பேட்டரி லைன்லலாம் கொடுத்து யூஸ் பண்ணிடாதீங்க. இது கொஞ்சம் பவர் கொஞ்சம் எடுக்கும். நான் ஸ்பீடு அதிகப்படுத்திக்கிறேன். நான் அதிகமாக மினிமம் வந்துட்டு 3 கிலோமீட்டர் ஸ்பீடில் வைப்பேன். அதுக்கப்புறம் அப்படியே போக போக 5 நிமிஷம் ஆக ஆக அதை அப்படியே லிமிட் ஏற்றிடுவேன். சரி, ஓகே. இப்போ இதனுடைய டிசப்பாயிண்டட் எல்லாம் பார்க்கலாங்களா? இது வந்து முக்கியமான விஷயம் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். இப்போ நம்ம அடுத்து இதனுடைய டிசப்பாயிண்டட் பார்க்கலாம். அடுத்தது இதனுடைய டிசப்பாயிண்டட்லாம் நம்ம இப்போ வந்துட்டு ஒன்றா பார்த்துடலாம். இதில் டிசப்பாயிண்டட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன்,
இதோ இந்த ஒரு அட்மாஸ்பியர் தான். ஆக்சுவலி நான் இதில் நடந்துடலாம். ஸோ வீட்டில் அவங்க ஒய்ஃபு கூட இதில் வந்துட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி வந்துட்டு இந்த ஸ்டாண்டம் மாட்டாமல் நடந்துடலாம். ஆனால் பெரியவங்க யாராவது நடக்கணும்னா அவங்களுக்கு ஒரு கைப்புடி அப்படின்றது தேவை. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அவங்களால வந்துட்டு இந்த கைப்பிடி இல்லாமல் நடக்க முடியாது. ஸோ நம்மள மாதிரி வந்துட்டு இங்கே பிடிச்சி இப்படிலாம் நடக்க முடியாது அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு தெரியாது. அவங்க இப்படி இருந்தால் தான் கம்ஃபர்டபுளாக இப்படி பிடிச்சி இந்த சைடு தாங்கி இந்த சைடு தாங்கி நடப்பாங்க. பட் இதில் ஃப்ரண்ட்ல இருக்கு. அதே போல் முக்கியமானது என்னன்னா, சடன்னு கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா வச்சுக்கோங்களேன், டக்குன்னு வந்துட்டு ஸ்டாப் ஆயிடுது. இது மிகப்பெரிய ஒரு டிசப்பாயிண்டடு. ஏன்னா இந்த சைடு வந்து கம்ஃபர்டபுளுக்காக தான் இதை உருவாக்கியிருக்காங்க, போர்ட்டபுளுக்காக தான் இதை உருவாக்கியிருக்காங்க. அப்போ அந்த போர்ட்டபுள்லயே ஸோ எனக்கு ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்றதுன்னா, சின்ன ஒரு பயம் தடுமாற்றம் இருக்குமே, அதை யோசிச்சுட்டே நான் ஓட்டுவேன். போர்ட்டபுள்னா குட்டி சந்து, விழுந்தாவது எகிரி அந்த பக்கம் விழுந்து ஏதாவது தடுத்தரலான்னு பார்த்தா இந்தாண்ட விழுந்தா ஃப்ரிட்ஜு, இந்தாண்ட விழுந்தா வந்துட்டு ஃபிஷ் டேங்க்கு. ஸோ எப்படி அது கஷ்டம் இல்லைங்களா? ஒரு கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான். பட் ஏதாவது கெப்பாசிட்டி ஏதாவது ஆட் பண்ணியிருக்கலாம். அது கொஞ்சம் சடன்லி ஸ்டாப் ஆகாமல் ஸ்லோவாக ஆகிற மாதிரி ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். அதாவது ஒரு 3 செகண்ட் 2 செகண்ட் இந்த மாதிரி 3 செகண்ட் 10 செகண்ட் போட்டு போதும். ஏன்னா அது ஆஃப் பண்ணக்கூடிய அதே 10 செகண்ட் தான். அது வரைக்கும் கரண்ட்டை உள்ளே ஹோல்ட் பண்ணும். ஆனால் எனக்கு தெரியும், ஸோ எலக்ட்ரிக்கல் லைனில் நான் இருக்கிறதுனால அதனுடைய மெக்கானிசம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த ஒரு விஷயத்தை கொண்டு வர்றதுக்கு அவங்க ப்ரைஸ் எல்லாம் ஏற்றுவாங்க. இதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். பட் இருந்தாலும் ஸோ வயசானவங்க இதில் பண்ணும் பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே போல் வந்துட்டு சின்ன பசங்களை விட்டுறாதீங்க. கர்ப்பிணியாக இருக்கிறவங்க கேட்டுக்கோங்க. உங்கள் வீட்டில் வந்துட்டு உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுக்கோங்க, இந்த மாதிரி இது வாங்கி நடக்கலாமா அப்படின்ற மாதிரி. மூட்டு வலி இருக்கிறவங்க கேட்டுக்கோங்க. ஹெல்த் இஷ்யூ எது இருந்தாலும் சரிங்க, டாக்டரை வந்துட்டு கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு இதை யூஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா, நான் அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே இருப்பேன். வீடியோ எடுத்துக்கிட்டே உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறேன். ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஆக்சுவலி இதை வாங்கி நான் எவ்வளோ குறைச்சேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட வந்துட்டு 4 கிலோ குறைச்சேன். நான் நினச்சிருந்தா 4 கிலோ இல்லை, அந்த பிட்வீன் கேப் இது வாங்கி வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் ஆயிடுச்சு. 3 மாதத்துக்கு மேலேயே இருக்கும். ஸோ அந்த இதில் நான் நினச்சிருந்தா ஒரு 15 கிலோ கன்ஃபார்ம் குறைச்சிருக்கேன். ஒரு மாதத்துக்கு ஒரு 5 கிலோவாவது நான் குறைச்சிருப்பேன். நான் 15 கிலோ குறைச்சிருக்கலாம். என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இதை எடுத்து வச்சு பண்ணுறதுக்கு சோம்பேறித்தனம். அது எவ்வளோ பெரிய சோம்பேறியா இருக்கும் பார்த்தீங்களா? இதை எடுத்து வச்சு பண்ணுறதுக்கு ஓகே. ஏன்னா வீடியோ நிறையா இருக்குது, ஆஃபீஸ் வேலை இருக்குது. ஸோ நிறையா சேனல் வச்சுருக்கேன், உங்களுக்கு தெரியும். லோன் சேனல் இருக்குது, கார் சேனல் இருக்குது, இந்த மாதிரி நிறையா இருக்கிறதுனால இதில் எனக்கு ஃபோக்கஸ் பண்ணவே டைம் இதுவாக இருக்குது. ஆனால் என்னால் வெளியில் நடந்து போய் எக்ஸசைஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தான் இதை நான் வாங்கினேன். அதுக்கப்புறம் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இப்போ நான் யோசிச்சுட்டே இருந்தேன், பண்ணலாமா வேணாமா, எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா டக்குன்னு வந்துட்டு எடுத்துட்டேன். இதுவே வெளியில் போகணும்னா இந்த பாருங்க, இந்த இது செருப்பு இதுக்கு சம்மந்தமே இருக்கிற ட்ரெஸ்ஸுக்கு இதுக்கும் அப்படியே போட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டேன் நான். அவ்வளோதான். ஸோ அந்த கம்ஃபர்டபுள் தான். வீட்டில் அவங்கன்னா நைட்டி போட்டு நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளோதான். ஷூ மட்டும் மாட்டிக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. இல்லை வெளியில் போகிறதுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும் இந்த மாதிரி. ஸோ இடம் இருக்குன்னா நீங்கள் ஓப்பன் பிளேஸில் நடந்து வாக்கிங் பண்ணுறது இட்ஸ் பெட்டர். ஹெல்த்துக்கு சூப்பர். ஸோ மைண்டும் காமாக இருக்கும். இல்லை எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். ஹெட்ஃபோனை சொல்லிட்டுலாம் பண்ணாதீங்க. லைட்டாக மைல்டாக பாட்டை வச்சு விட்டு, நானே அதான் பண்ணுவேன். மேலே இது இருக்குது. ஸோ லைட்டாக சாங் வச்சு சவுண்டை கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு நான் என்ன செய்வேன்னா, அப்படியே வந்துட்டு காமாக நடந்துக்கிட்டே இருப்பேன். இல்லை ஜன்னலில் வெளியில் வேடிக்கை பார்த்துட்டு. ஸோ இங்கேருந்து பீச் பார்க்க முடியும். ஸோ காட்டில் இருங்க, இங்கேருந்து பீச்சை பார்க்க முடியும். பீச்சை பார்த்துக்கிட்டு அப்படியே வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் இந்த ப்ரைஸ்க்கு ஒர்த்தா இல்லைன்றதை நீங்கள் சொல்லுங்கள். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒர்த்து தான். ஸோ கம்ப்ளீட் ஒர்த்து தான் இது. இதனுடைய ப்ரைஸ் டீட்டெயிலாம் இந்த வீடியோட எண்டில் நான் கொடுக்குறேன். ஸோ ஆல்ரெடி சொல்லிட்டேன், இருந்தாலும் சின்ன லிஸ்ட் மாதிரி வந்துட்டு கொடுக்குறேன். எவ்வளோ ப்ரைஸ் டீட்டெயிலு, ஜிஎஸ்டி என்ன, என்னுடைய பில்லிங் என்ன, அது எல்லாத்தையுமே நான் வந்துட்டு கொடுத்துட்றேன். நான் நடந்துக்கிட்டே பேசுறதுதான் முடிச்சு வாங்குது. ஓகே கைஸ், நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் அதனுடைய லிங்க்கும் கீழே இருக்குது. இந்த வீடியோ சைட்லேயும் வரும் அதனுடைய லிங்க்கு. தேவைன்னா பயன்படுத்திக்கோங்க. அடுத்தது கார் வீடியோ. இந்த மாதிரி நான் வாங்கக்கூடிய கேஜெட்டு நல்லா பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் அதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். வேறு ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.